நடத்தும் தன்மையை நான் வழங்கி இருக்கின்றேன். போய் வாருங்கள், வெற்றியுடன் திரும்புங்கள். வெற்றி உமக்கே. அக்கா பிதா சொல்வது போல் சகோதரி. ஆமாம், அந்த இடத்துக்கு நம்ம போகணும், செல்ல வேண்டும். ஆனால் பிதா தெரிவித்த பிரகாரம் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த இயற்கை காட்சிகளை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லையே. ஏண்டியம்மா இடத்துக்கு வந்தவன உனக்கு எப்படி இருக்கு? இப்படியா எனக்கு மனதுகள் அப்படியே சந்தோஷம் அடைந்து கொண்டு எனக்கு சந்தோஷம், அதிக சந்தோஷம். எனக்குடா கள்ளக்குளம் வரும், எனக்குடா கள்ளக்குளம் போகும் அப்படின்ற ஒரு சந்தோஷம். வருஷத்துல ஒரு முறை வந்து விடுவோம். ஈசனை சிவனை பார்ப்போம் என்றுதான் நான் ஏஞ்சி கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பத்தியா? அந்த இடத்துக்கு வந்தோம் உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த இடத்தை பார்க்கும் போது காண வந்த காட்சிகள் என்ன பார்ப்போமா? காண வந்த காட்சி என்ன? உனக்கு எப்படி இருக்கு? எப்படி எப்படி எனக்கு எப்படி இருக்கு? எப்படி எப்படி இருக்கு? எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியா மனசுல சந்தோஷம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியா. கோபமேகமாய் வருமாய் என் சகியே, கோபமேகமாய் வருமாய், கோபமேகமாய் வருமாய் என் சகியே, கோபமேகமாய் வருமாய். விண்ணிலோகத்திலும் மண்ணிலோகத்திலும் விண்ணிலோகத்திலும் மண்ணிலோகத்திலும் கோபமேகமாய் வருமாய்,
என்ன தூங்கிட்டு இருக்கானா? வாடா டேய். ஏண்டா நம்மளை எதுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கா? நீ வாட்டுக்கு பின்னாடி போய்த்துறேன்னா ஆள் கிடைச்சா பின்னாடி போவேன். ஆள் கிடைச்சா போவ, சும்மா விழுதுற. சும்மாதான் நீ சும்மா தான் நானும் சும்மா தான். மகாராஜ சொல் பிரகாரம் நம்ம காவல்ல கண்ணுக்கருத்துமா இருந்துகிட்டு இருக்கோம். மகாராஜா உத்தரவு என்ன? காவல்ல கண்ணு கருத்துமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கண்ணு இருக்கணும். ஆமா, கருத்து இருக்கணும்னா ஏண்டா வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு போனதுனால அசதியா வருது. எனக்கா ரொம்ப அசதி, ரொம்ப அசதிடா. அது நேரத்தெல்லாம் போய் படுத்துட்டு எந்திரிக்க தூங்க முடியல. உடம்பு வழியில உருட்டு தள்ளிட்டேன். அதனால போய் படுத்தாலே தூங்க முடியாது, உருண்டுதான் எந்திரிக்க முடியாது. உருண்டுதானே எந்திரிக்கணும். உருண்டாத்தானே மேல் வழியில விடும். அங்கிட்டு உருண்டுட்டு அப்புறம் தான் ஒரு 2 மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்கு. அதனால சரியா தூக்கம் வேற இல்ல. சரி, காவல்ல நீ நானும் கண்ணு கருத்துமா இருப்போம். சரி, ஒரு நீ கோட்டை காவல்ல இரு, நீ நான் 2வது கோட்டை காவல்ல இருக்கேன். 2 பேருமே காவல்ல இருப்போம். நான் ஒரு சின்ன யோசனை சொல்றேன். என்ன சொல்ற? 2 பேரும் காவல்ல இருக்கும்போது நம்ம 2 பேருமே சரியா தூங்கல, வேட்டையெல்லாம் ஆடிட்டு. அதனால எனக்கு அசதியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன். சரி, நீ முழிச்சிருந்து நல்லா காவலை பாரு. சரி, உனக்கு அசதியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ கொஞ்ச நேரம் தூங்கிக்க, நான் எந்திரிச்சு முடிச்சு காவலை பாத்துக்கிறேன். சரி, இப்படி மாத்தி மாத்தி ஒருத்தர் உதவி பண்ணிக்கிடுவோம். அப்பதான் யாரும் வர முடியாத லெவலுக்கு பாத்துட்டு இருக்கலாம். நம்ம காவலும் சரியா இருக்கா? ஆமா, அதனால நல்ல காவல்ல நம்ம சரியா இருக்கணும். ஆமா, சரியா? காவலர்களே, மகாபிரபு, என் உத்தரவின்றி எனது அமைச்சர் சத்தியகீர்த்தியை தவிர வேறு யாரும் இங்கே உள்ளே வந்தாலும் அனுமதிக்க கூடாது. உங்கள் அனுமதியின்றி ஒருவரையும் நாங்கள் அனுப்ப மாட்டோம். எங்க காவல் அவளை கண்ணும் கருத்து. காவலில் கண்ணும் காவலில் சுண்ணாம்பு சட்டியை கூட நாய் தூக்காது. விளக்கண்ணை ஊத்திட்டு பார்க்கணும். ஆமா, உண்மையிலேயே நம்ம இப்ப எந்த இடத்துக்கு வந்துட்டோம் தெரியுமா? இங்க வந்து விட்டோம். நம்ம காசி போய் அயோத்திக்கு வந்துட்டோம். ஆமா, ஏன்னா நம்ம பிதா தெரிவித்த பிரகாரம் அந்த இடத்துக்கு வந்து விட்டோம் அல்லவா? அயோத்தி நாடை பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கு. அழகா சிறந்த இடம் அல்லவா? என்ன பிரமாதமாக இருக்கிறத பத்தி. அழகா, என்ன அழகு, அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பனை சோலை கண்ணி வந்தார் கண்ணுக்கு அழகாக கவிதை
இவ்வளவு அழகை வர்ணித்து கொண்டே இருக்கிறமே, அது அந்த இடத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருதா? இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு அழகு ஏன்னா அந்த இடத்தை வர்ணித்து கொண்டே இருக்கணும், இங்கே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு நிறைய வந்துருச்சு. எனக்கலாமா மனசுல ஆசைகள் நிறைய மனசுல ஒண்ணு சொல்லி போடணும். சொல்லிடலாமா? நீ சொல்றத நான் சொல்றதா ஏதாவது பட்டு பட்டு அடிச்சுட்டு போயிட்டு ஆமா, அதனால உங்க மனசுல அப்படி என்ன எப்படி தெரியுமா? ஜல் 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 என்னும் சலங்கையோளே அந்த இடத்தை பார்ப்போம். இவ்வளவு ஆச்சரிய முடியலடி, என்ன அழகு, எவ்வளவு அழகு, இவ்வளவு அழகு பார்க்கணுமா? நாட்டு கண்கள் மட்டும் போதுமா? ஆகா, இந்த சேராவை போல என்னை பார்த்ததில்லை, பார்த்ததில்லை. அதற்குள் ஒரு உருவம் இருக்கிறதே. ஆமா, அதை பார்க்கவே என்ன அப்பா அப்பப்பா. சரி, என்ன அழகு, அந்த அழகு, அந்த உருவமே இவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்க. அமர்ந்திருக்கிற வாடிவமே எவ்வளவு அழகாக இருக்கிறது பாத்தீங்களா? ஆமா, பார்க்கவே எப்படி இருக்கு. அண்டி வாசகம் கொண்டு போனே அப்ப யாராக இருப்பார்? கொண்டு இடத்திலும் இந்த ராணி போல
நடிச்சுட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு பாடிட்டு கிடக்குறோம். நம்ம பார்த்த முருகனை பார்த்தா இல்லாதா யாரு தெரியுமா? யாரு? இந்த அயோத்தியாளர் ராசா. நம்ம பின்னா தெரிவித்தார். அயோத்தியாளர் ராசா அந்த ஹரிச்சந்திர பூபதி யாருன்னு அதான் நம்ம பின்னா தெரிவித்தாரே. அவர்தான் இவரோ? ஆமா. பொன்னகர அயோத்தியாண்டு பூமானே பூமானே உங்கள் வணக்கத்திற்கு இந்த ராசி உரித்தாக சற்று பொருட்கள் இதோ வருகிறேன். அப்படி அமர். காவலர்கள் நன்றாக காவல் காக்கிறார்களே. அடே சுந்தர ரவீந்தா, இதுதான் பாராயிரத்தில் லட்சணமாடா. எதுக்கு நீ அடிக்கிறீங்க? பாராயிரத்தில் லட்சணமா எங்க காவல் என்ன குறைகள்? நான் என்ன தெரிவித்தேன்? காவலில் கண்ணும் கருத்துமா இல்லையே. காவலில் கண்ணும் கருத்துமா இல்லையா? உனக்கு நீ தொடர்ந்து சொல்லி நான் நிறைய வாங்கிட்டேன். அடிக்கிறது கோளாறு அடிக்கணும். எங்க அடிக்கணுமா? நீங்க குண்டா கமட்டா அடிச்சா மேல மேல முடிச்சு
இடம் பார்த்து அடிக்கணுமா? நீங்க இடம் பார்த்து. என்ன தெரிவித்து? எதை வச்சு நீங்க எங்களை அடிச்சீங்க? அது சரி, காரணம் இல்லாம கழுத்துல அடிக்கிறது போல நீங்க இடுப்புல அடிக்கிறீங்க. இல்ல மகாராஜா, கேப்பார் வச்சா கேட்காதீங்க, அப்புறம் திருப்பி அடிக்க முடியாது வரும். அது அப்புறம் அடிக்கியா? ஏத்து ஏத்து ஏத்து. டேய், நீ இறங்குன மாதிரி நான் இறங்க முடியாதுப்பா. கருப்பானது அவன் இழுத்து வர. என்ன வாங்க? இல்ல, இப்ப நான் என்ன தப்பு பண்ணணும்? எதுக்காண்டி அடிச்சீங்க? காவலில் கண்ணும் கருத்துமா என்ன சொன்னல? ஆமா, இங்க யாருமே வரலையா? எங்க காவல்ல? ஐயோ, எங்க காவல்ல? காவலை மீறி இங்க யாருமே வரலையா? எங்க காவல்ல? ஆமா. டேய், உங்க காவல் அப்புறம் வேற காவலை சொன்னேன். உங்க காவல் எங்க காவல்ல யாரும் வந்திருக்க முடியாது. வந்துக்க முடியாதா? ஆமா. அப்படியா? ஆமா. காட்சி அப்படி இல்ல. என்ன ரொம்ப ரொம்ப பேசுறீங்க? யாருமே காவல்ல யாருமே வரலன்னு சொன்னீங்கள? யாரும் உங்க பாட்டியலானா? செய்யுங்க, நாங்க விசாரிச்சுட்டோம். அவங்க ஆயிடா உங்க காவலை மீறி இவர்கள் இருவரும் எப்படி வந்தார்கள்? என்ன விசாரிக்கல? உங்கள் இருவருடைய காவலை மீறி இவர்கள் இருவர் எப்படி வந்தார்கள்? நீ என்ன விசாரிக்கிறாய்? உனக்கு தெரியாதுல? உனக்கு இப்ப வந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய், இது வந்தது உனக்கு தெரியுமா தெரியாது? என்ன என்ன வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் வேண்டாம், விட்டுரு. என்ன வேற ஒண்ணும் இல்ல, மனுஷனுக்கு பிறந்திருந்தா வரலாம். டேய், எனக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர்கள் வந்ததை நீங்க பார்த்தீங்களா பார்க்கலையா? இவங்க இருவர் வந்ததா? எப்படி வந்தாங்க? இப்படி நின்று பேசுறேன் எப்படி நான் கேட்கறது? எப்படி வந்தாங்க? என்னை நீ உட்கார சொல்றியா? உன் காவல கோட்டை விட்டுட்டு என்னை நீ உட்கார சொல்றேன்? இவங்க யார்கிட்ட கேக்குற? யார்கிட்ட கேக்குற? நீ என்ன அவங்கிட்ட கேக்குற? நான் கேட்க, நீ எதுக்கு அவங்கிட்ட கேக்குற? நீ உன் காவல கோட்டை விட்டீங்களா? என்ன கோட்டை வேணும்? சரி வா, என்ன பாப்பா கிட்ட வா, கிட்ட வாடா. பெண்களை இப்படி வாருங்கள். டேய், நீங்கள் இருவரும் வந்ததை இவர்கள் பார்க்கவில்லையாமே, நீங்கள் எப்படி வந்தீர்கள்? டேய், எப்படி விசாரிடா? எதிர்கால் விடுவோம். நீங்க என்ன அவசாரிக்க
எங்களை வரி வரியா இழுத்துட்டாப்ல. கேளுங்க, நீங்க கேளுங்க. பெண்கள் அண்ணா எதிர்கால போடுறாங்க ஆமா அடி வாங்கினாங்க நீங்க என்ன பஞ்சம் வரணும். அப்ப இப்ப கொஞ்சம் வரல. நீங்க வர வேண்டாம். குடுக்குற குடியில குண்ட குடியில போயிருவேன் ஏமா நீங்க என்ன கோத்திரம்? ஏன் ஆத்திரமா பேசிக்கிட்டே இருக்கேன்? போய் பேசிட்டு வர மூத்தம். போங்க. ஏமா நீங்க எக்குளத்தை சேர்ந்த சின்ன குழந்தை. ஏமா பெரிய குழந்தை சரியான வாரக்குடி. உள்ள வந்து அடிப்போம். உள்ளி சொல்லி. நீங்க எந்த மார்க்கமாக வந்தீங்க? கவன மார்க்கமாக வந்தோம். ககன மார்க்கமா வந்தா மறந்து வந்தோம் எப்படி பறக்கமா எப்படில பறந்தீங்க? மறந்து வந்தா ரெக்க இருக்கும்ல? மழைப்பட்டியில் இருக்கு. கல்வியா விடுற குடிச்ச மாடு மாதிரி வீட்டுக்கு முழுகிற மாதிரி முழுகி வருவியா? ஏன்னா முழுக்குன்னு இருக்கு. இத போய் முழுக்குன்னு இருக்கே. சொல்லுங்க. நீங்க எக்குளத்தை சேர்ந்தவர். நாங்களா விசாரிச்சுட்டு என்னடா? சரி. நாங்களா நீச்ச மாதிரி என்ன உதறாங்க போய் அப்படித்தான் இல்ல இல்ல இத காட்டிலும் பெரிய வாடையா பார்த்திருப்பாங்க. எங்கிட்ட பின்னாடி பின்னாடி தடவிக்கிட்டே அவனுங்க குட்டிய பக்கத்துல நீங்க பறந்து வந்தோம்னு சொன்னீங்க. ஆமா அப்ப இருக்கு. ஆமா வேணும்னா விரிப்போம் இங்க பாருங்க, நாங்க ஆசையா இருக்க பறக்கணும் அப்ப நாங்க நினைச்சா நாங்க விரிச்சுக்குவோம். வேண்டாம்னா உள்ள வச்சுக்குவோம். நினைப்பு வந்தா விரிப்போம் மூடு வந்தா விரிப்பாங்க. நினைப்பு வந்தா விரிப்போம் அப்ப இப்ப நினைப்பு வரலையா? வரவே மாட்டேங்குது எனக்கு இப்போதைக்கு நினைப்பு வரமாட்டேங்குது. எனக்கு வருது. உங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் தான் சரி. ரொம்ப வந்துச்சுன்னா கல்ல கட்டி தொங்க விடு. நீல நினைப்பு வர மகாபிரபு. எங்கள் போட்டு வசதியா இருக்கீங்க. இவங்க ரெண்டு பொம்பளை ஆகாயத்திலிருந்து ஆட்டிக்கிட்டு அப்புறம் அடிக்க மாட்டாரா? மகாராஜா இவங்க ரெண்டு பேரும் ககன மார்க்கமாக வந்தாங்க. அவர் எப்படி வந்தார்கள் என்று பறந்து வந்தது மாதிரி சொல்றாங்க. சற்று பொருட்கள் நானும் விசாரிக்கிறேன். பெண்களே, நீங்கள் என் முன் வந்ததை இவர்கள் பார்க்கவில்லையாமே, எப்படி வந்தீர்கள்? நாங்க ககன மார்க்கமாக வந்தோம் அப்படியா? அப்படி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ககனமார்க்க வந்தோம் அப்படி மட்டும் சொல்றாங்க. சரி, நீங்கள் அப்படி வந்தத நோக்கம் என்ன? காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா, என்ன காரணம்? பெரியோர் ஒருவர் தொண்டு செய்த காரணத்தினால் எங்களுக்கு பறக்கும் சக்தி கொடுத்தார்கள். அதாவது ககனமார்க்கமாக வந்தீர்கள். ஓ, அஷ்டமா சித்துக்களில் ஐந்தாவதான எங்கும் இயங்குதல் என்ற சித்தின் மூலம் வந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? பரவாயில்லை. நீங்கள் எக்குலத்தை சார்ந்தவர்கள்? நாங்க நீச்சமானவர்கள். நீச்சமா? சரி, பரவாயில்லை. எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றவரை வருகை என்பர். அதனால் நீங்கள் பரத சாஸ்திர முறைப்படி பாடலாம், ஆடலாம், பரிசுகள் பெறலாம். எங்கே பாடி ஆடுகள் பார்க்கலாம். என்னை மொத்தமா ஏத்திட்டு வராங்க உள்ள போய். இதுல எது ஆடு எது பாடு? ரெண்டு ஆடு ரெண்டு பாடு. ஆமா. இருங்க, உனக்கு இது ரெண்டுமே நல்ல ஆடும் நல்லா பாடும். அப்ப ரெண்டு ஆடுமா? அப்ப ஆடுங்களே. ரெண்டு ஆடு. நாலு ஆடு. ஆடுங்களே. ஏம்பா, ஆடுங்க. நீங்க உட்கார்ந்து பாக்குறேன்னு உள்ள போயிடாத. உள்ள போக பாக்குறாரு. மச்சா
தண்ணி ஓட்டு வந்தது மில்லி என் மச்சா என்ன அசந்துட்டா தூக்குட்டு ஜாமி பெண்களே ஐயா உங்களுடைய ஆடல் பாடல் அபிநயங்கள் அனைத்தும் நன்றாக இருந்தன. காவலர்களே, இவர்களுக்கு வேண்டிய பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை கொடுத்து அனுப்புங்கள். ஏமா உங்களுக்கு ஆடை வேண்டுமா? ஆடை வேண்டுமா இல்லாட்ட 2 கூடை வேண்டுமா? அத உங்க தலையிலேயே கவுத்துக்கங்க. ஆடை வேண்டும். ஆடை தானே. அந்த ஆடை வேண்டாம் என்றால் இவர்கள் இருவருக்கும் 2 முத்துமாலை கொடுத்து அனுப்புங்கள். ஆடை
ராஜா உங்களுக்கு என்ன எனக்கு ஆடை வேண்டாம் மாலை மனசுல உள்ளதை சொல்லிக்கணும். கொடையா கொடை வேணும். கொடை தானே வேணும். கொடை வேணும். கொடை வேணும். அவரை கொட்டை எடுத்தாச்சு வரி வரியா கொடை வேணும். அதுக்கே வந்தா. கொடை வேணுமா? வேலே, வேலே, கொடை வேணுமா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏம்மா, கொடை ஆமா இந்த கொடை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க ஏம்மா கொடை இருக்குமா? இந்த கொடை நான் பாத்துக்கிறேன்யா. இந்த கொடை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க ஏம்மா, நான் ஒண்ணும் சொல்லல. கொடை இதுன்னு சொன்னேன். இதுதான் உன கொடை இது குத்துதுன்னு எங்களுக்கு இந்த கொடைய மழை வருதுன்னு வச்சுக்க. சரி இத புடி. கொடையம்மா. கொடைய பிடிக்க. இத புடிவேன். எதை பிடிக்க அப்ப மழை பெய்யும். அப்ப என்ன தெரியுமா? மழை உன் மேல நனையாம நினையாம என்ன இங்க பிடிக்கிற? இத பிடிக்காத. அதை நான் பிடிக்க மாட்டேன். ஏய், கொடைய பிடிக்காத. கம்ப பிடிக்காத. ஆமா சரி எங்க கொடை கட்டுங்க அதாவது வந்து இப்படி பிடிப்பீங்க. என்ன? இந்த கொடை இந்த கொடையா ஆ. கொடை உருப்படியா போய் சேர மாட்டாங்க. கொடுக்கறதுல வேணாம்ங்கிறாங்க. ஏன் இந்த குடையை வாங்க மறுக்கிறீர்கள்? அந்த கொடை எங்களுக்கு வேண்டாம் அந்த கொடைலாம் வேண்டாம். வேண்டாம் என்றால் வேறு எந்த குடை வேண்டும்? அதோ அந்த பூச்சக்கரை கொடை வேணும். என்ன? பூச்சக்கரை கொடை. எனது சிம்மாசனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அந்த பூச்சக்கரை இந்த சிம்மாசனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பூச்சக்கரை குடையா வேண்டும்? அதேதான் வேணும். பூச்சக்கரை குடைதான் வென்றுடுவது புகழ்வது என்னோட நாரிகளா? எனது காவலர் கொடுக்கும் கொடையை வாங்கி செல்லுங்கள், இல்லை என்றால் 10 மணியை தந்து விடுங்கள். அந்த கொடை எங்களுக்கு வேணாம் அக்கா கொடை என்ன ஒரு கொடை? கொடை கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேங்க கொடையை தெரிவி கோமானே சிமானே. அடி வஞ்சம் மிச்சம் கொண்ட பக்திகள் அந்த
உங்களை தூக்கி கையிலே தூக்குறேன். ஆமா தூக்குறேன். வந்திருக்கேன். ஆமா அது கேட்டாலும் கொடுக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா அதனால நம்ம என்ன தெரியுமா கேட்கலாம்? இல்ல கேட்கல, இன்னும் கேட்கணுமே. உடைதாங்க கொடைய அவர் கொடுத்த கொடையை வாங்கி செல்லுங்க. அந்த கொடையை கேட்டா வேணாம், கொடைய கொடுங்க. அந்த கொடை ஆமா அதே அவர் கொடுக்க மறுத்து விட்டார். சரி மாலை கேட்போம். மாலைமா, ஒரு மாலை கொடுங்களேன். மாலை மாலை வேண்டுமா? ஆமா காவலர்களே, இவர்கள் இருவருக்கும் 2 முத்து மாலை போட்டு அனுப்புங்க. மாலை கொண்டு வாங்க. எதனால மாலை தானே வேணும். மாலை கட்ட மாலையா காமா? ஆமா, உனக்கு யாருக்கு உனக்கு யாரு கூட எனக்கு வரல பாய்க்கல உனக்கு கஞ்சி குடிக்கிறோம். முகம் கிடையாது பாய். மாலை மண்ணக்காலை மண்ணக்கா மாலை 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 உலகத்தில் ஆயிரம் மாலை உலகத்தில் ஆயிரம் மாலை இந்த மாலையா இந்த மாலை அதெல்லாம் வேணாம் இருக்கு. மாலை வேண்டாமா? வேறு எந்த மாலை வேண்டும்? அண்ணா மாலை தாரும் மனமாலை எடுத்து வா. அண்ணா மாலை தாரும் அடவிலக்கி மாலை எந்த மாலை? அந்த முத்து மாலை இந்த மாலையின் மகிமை என்ன தெரியுமா? எங்களுக்கு இந்த மாலையின் மகிமை என்ன தெரியுமா? அண்டை நாட்டு அரசர்களை வென்று ஆங்காங்கு வெற்றி மாலை சூடிய அதற்காக இந்த மாலையின் பெயர் தெரியுமா? இந்த மாலையின் மகிமை என்ன? மாலையின் பெயர் கொடைக்கு 27 பாதை மாலை. இதை நான் கொடுக்கவும் கூடாது, நீங்கள் கேட்கவும் கூடாது. அதுவும் என்ன முன்னமே என்ன கேட்டீர்கள்? இல்ல என்ன கொடையை கேட்டீர்கள், என்ன தலைமுறை கொடையை கேட்டீர்கள், இப்போது வெற்றி மாலையை கேட்டீர்கள். சுந்தர வேதா இப்படி வாருங்கள். இவர்கள் ஆரம்பத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா? பூச்சக்கர குடையை கேட்டார்கள், இப்போது வெற்றி மாலையை கேட்கிறார்கள். இந்த பூச்சக்கர குடையில் அமர்ந்து அரசாட்சி செய்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்கள் தெரியுமா? எனது முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன் என்று சொல்ல வகையிலே மொத்தம் 27 பேர்கள். ஏய், என்ன சொல்றீங்க? 27 தலைமுறையா? உங்கள்ட்ட கூப்பிடாதா? என்ன மகாராஜா? மொத்தம் 27 பேர்கள் இந்த சிங்கமுக சிம்மாசனத்தை ஆண்டு அலங்கரித்தவர்கள். யார் யார்? இப்படி வாருங்கள் ஐயா. தங்களுக்கே தெரியும் அல்லவா? சொல்லுங்க. அவருடைய பெயர்கள் தங்களுக்கு தெரிகிறதவள் நான் அடியன் தெரிவிக்கிறேன். நீங்க தெரியுங்க. மொத்தம் 27 பேர்களும் யார் யார்? அவருடைய பெயர் என்ன? ஈச்சுவாகு, வெகுச்சி, புரஞ்சயன், அனேனக்கு, பிருதுவு, விஸ்வகோதன், சந்திரன், யுவனாசுவன், சாவஸ்தகன், பிரகஸ்தன், கோளையசுவன், அரியசுவன், அதனையசுவன், நிகும்பன், பெருகினாசுவன், திரிதாசுவன், தேனசித்து, மாந்தாதா, அம்பரீசன், புருகுச்சன், குசன், திரசதசு, திரியசுவன். ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முக்கியமான கருத்து. நீ என்ன அந்த பொம்பளை கூட்டு போடா
சொன்னேன்? எனது முன்னோர்கள் கூடவே இருந்தால் தானே என்ன எனது முன்னோர்கள் நான் எண்ணம் எடுத்ததன் பயனை அதற்காகத்தான். பாட்டன் முப்பாட்டங்கள் பேர் சொல்லணும்ல. இச்சுவாக முதல் என் தந்தை திருச்செந்து முதல் 27 பேர்களும் இந்த சிம்மாசனத்தை ஆண்டு அலங்கரித்து அரசாட்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த அடியன் ஹரிச்சந்திரன் அரசாட்சி செய்திருக்கிறேன். இந்த குறையை கேட்கிறீர்களே, அந்த மாலை கொடுக்கறதுக்கு இப்படியா? வெற்றி மாலை இன்றி கொற்றவார் கொடுப்பி
அவரை விவாகம் செய்ய சொல்லுவோம். விவாகம் செய்ய சொல்லிடுவோம்க்கா. நம்ம அரிச்சந்திரன் தானே பார்க்க வந்தா. ஆமா, முனியாட்ட ஆடுறாரு. முனிய மாதிரி வந்து இறங்கி அடிக்க வர்றாரு. அவர் கொடுத்த மாலையை வாங்கி செல்லுங்கள், இல்லை என்றால் வந்தபடியே திருப்பி விடுங்கள். மாலை எங்களுக்கு வேண்டாம். வேண்டாம், அதெல்லாம் போகமா. நாங்க இங்க வாங்க. ஆமா வாங்க, இங்க வாங்க. எங்க ரெண்டு பேர்த்தையும் அவரு கல்யாணம் வாங்க. ஆமா, பொம்பளைய பார்த்ததே இல்ல. இங்க வாங்க. நாங்க வந்து அந்த கொடை எங்களுக்கு வேணாம், அந்த மாலை எங்களுக்கு வேணாம். எங்க ரெண்டு பேர்த்தையும் எதுக்கு ஒரு ராசா இருக்காரு, இது உன்னை போட்டு கொத்தி போட்டு கொல்ல போறாங்க. கொல்லுட்டானே, கொண்டுட்டாங்களா? அவர் அடிச்சது அப்படி அடிவாங்க சொல்ல இருக்க மாட்டேங்கிறீங்க. எழுப்பு. ராஜா வராங்க, பக்கத்துல பேசாத. மகாராஜா அவங்க எங்களை கட்டிக்க சொல்றாங்க. தவறான இடத்துல வந்திருக்காங்க. என்ன பாப்பா போக முடியாது. உங்களை என்ன செஞ்சாலும் சரி, உங்களை அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வேண்டியது இல்லை. என்னைய போட்டு அடிக்கிறாங்க. என்னைய போட்டு அடிக்கிறாங்க. எங்களை விளக்கணைய போட்டு அடிப்பாரு. அவ கல்யாணம். ஆமா, ஒரு முறை பார்த்தாலே போதும், ஒரு முறை பார்த்தாலே போதும், ஒரு மனதை வெற்றி எப்போதும், ஒரு முறை பார்த்தாலே போதும். கற்பனையா காவியமா
பசினால் வாடுவதை பாராயா. உனக்கு வந்த புத்தி அவர்களுக்கு வந்து விட்டது பார்த்தாயா? அவர்களை தொடக்கூடாது கண்டுபிடிக்க கூடாது சொன்னல. ஆமா. என்ன தெரிவிக்கிறார் பார்த்தாயா? என்ன உங்களை காதல் பண்ணுறாங்க? நான் என்ன நீ செஞ்ச தவறுனால தான். நானா? பெண்களே என்ன தெரிவிக்கிறீர்கள்? ராஜா உங்களை நாங்க நான் உங்களை மனைவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவச்சாரம் என்ன ஓச்சாரம்ன்றாரு. நாங்க 2 பேரும் பார்த்தா அழகா இல்லையா? இதை நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது என்ன வார்த்தை சொன்னி நீங்களே புனிதமான ஒரு பரதக்கலையை கற்ற நீங்கள் வெளிமாதர்களாக மாறலாமா? வெட்கம் வெட்கம் வெட்கம். நாங்க என்ன தெரிவித்து விட்டோம்? இதைத்தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆதியில் பிரம்மதேவன் அவரவர்க்கென்று அமைத்திடும் மனை ஒன்று இருக்க, பாதியில் மற்றொரு தாரத்தை விரும்பும் பாதகர தம்மை நரகம் பாதனை மிகுத்து வருத்தும் என்று வைக்கும் மனு முதல் இதுவரை நீதியை அறியாத நீதிகள் என்று நிற்கிறார்கள். கேட்டீர்களா நீதியை? உலகில் எவன் ஒருவன் தன் தாரம் விட்டு பிற தாரத்தை விரும்புகிறானோ அவன் பாலும் நரகில் வீழ்வான் என்பது உண்மை. அது கண்ட இந்த ஹரிச்சந்திரன் உங்களை விரும்ப மாட்டான். ஓடிப்போங்கள். நாய்களே அதிகற்ற பேய்களே அஞ்சாதுங்கள் வாய்.
காவலர்களே இப்படி வாருங்கள். இவங்க ஒழுக்கமா போக மாட்டாங்க. காவலர்களே இந்த ஜகத்தில் இந்த விபச்சாரமான நம்மை பிடித்து தள்ளி பிடித்து தள்ளி தமக்கு நான் அடித்து எட்டி கூடவே பவன் சொல்லி காத்திரி தடத்தில் நீரே. காவலர்களே கபட நாடகம் ஆட வந்த இவர்களை அவையில் நிற்க விடாமல் கதையடி கொடுத்து விரட்டி விடுங்கள். தாங்களுக்கு என்ன நேர்ந்தது கூறுங்கள். இந்த அரசனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இவனை சுடுகாடு காக்கும்படி வைக்க வேண்டும். அப்படியா? சொன்ன இல்லையே அவனுக்கு. சரி அப்பனை போய் வேண்டாம். என்ன நேர்ந்தது கூறுங்கள். என்ன தெரியுமா? இந்த ராஜனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஐயா என்ன சொல்றாங்களே. இந்த குடும்பத்தை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அலைய விட வேண்டும். ராஜவம்ச குடும்பமா இருந்தாலும் சரி, அவன் நியாயம் நடந்துட்டான், சொன்னதை தவறி விட்டான். அதனால இவனை சுடுகாடு காக்கும்படி வைக்க வேண்டும். சக்கரவதிய 10 வீட்டுல 10 மாத்திரை ஜெயிக்க செய்து விடுகிறேன். ஆமா, அந்த லோகிதாசனை பாம்பு கடிக்கும்படி வைக்க. இந்த மந்திரி சத்தியகீர்த்தி இருக்கிறார்ல, மன்னனை தேடி இவங்களை என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? சுண்ணாம்பு காலவட வச்சு எரிக்க எரிச்சிருங்க. புத்திரிகளே, தாங்கள் சென்று நமது ஆசிரமத்தில் தங்கியிருங்கள். ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றேன். என் மீது இவ்வளவு கோபமுற்று வர காரணம் என்ன சுவாமி? என் இந்த கோபமும் ஐயா என் இந்த கோபம்
ஏண்டா எனது மகுடம் பங்கமானது என்று கூட நான் கவலைப்படவில்லை சாமி, கவலைப்படவில்லை. ஆனால் எனது மகுடத்தில் பதுக்கில் நவரத்தின கற்கள் அழுத்தி தமது மலர்பாதம் நொந்திருக்குமே. என்னுடைய பாவத்தை பிடிப்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? பாவகா, சண்டாளா, நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா? சொன்னால் சொல்லிக் கொண்டே போகலாம். என் போன்ற தபோதர்கள் வசிக்கக்கூடிய பணத்தை அழித்து விட்டாய் நீ. எப்படி எப்படி எப்படி? என் போன்ற தபோதர்கள் தவம் செய்யக்கூடிய வனத்தை நீ அழித்து விட்டாய். காட்டினில் சென்றே விலகி விவசாயம் செய்த பயிரினங்களை மிருகங்கள் நாசம் சென்றாய். அதோடு மட்டுமா நாம் அருமையாக வளர்த்த பன்றியை அடித்து காயப்படுத்துகிறோம். அதோடு மட்டுமா தாங்கள் வளர்த்த பன்றி என்று எனக்கு தெரியாது சுவாமி. தெரியாமல் செய்த பிரதியை மன்னித்துக் ஏண்டா அதையும் நான் பொறுத்துக் கொண்டேன். என்னுடைய அரசவ புதல்கள் உன்னிடத்தில் ஆடி பாடி சன்மானம் பெற வந்தால் அவர்களை அடித்து அவமானப்படுத்துகிறார்கள். ஆமா, வந்த 2 பெண்களோ தகாத முறையில் வந்தார்கள் சுவாமி. மாதர்கள் நடித்தார், பாடமாதர்கள் பாடி ஆடியதற்காக நான் கொடுத்த பரிசுகளை வாங்க மறுத்து வெண்கொற்ற குடையும் வெற்றி மாலையும் வேண்டும் என்றும் அது தவறினால் நான் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வம்பாக வாதாடினார்கள் சுவாமி. அதனால் அவர்களை அடித்து விரட்டும்படி நேரிட்டது. ஆனால் அந்த பெண்களையும் தாங்கள் அனுப்பியதாக எனக்கு தெரியாது சுவாமி. தெரியாமல் செய்த பிள்ளையை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சுவாமி, மன்னித்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் அவர்களை அடித்தாயா? உன் மீது கொண்ட என் சினம் தாராது. உன் நன்மைக்காக நான் உருவாயம் சொல்கிறேன். கேள், வாயுப்படி. என் சினம் தனிய வேண்டுமா வேண்டாமா? என்னுடைய கோபம் குறைய வேண்டும் அல்லவா? உங்களது கோபம் குறைய வேண்டும் அளவிற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? குறைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? என்னுடைய அருந்தவ புதல்வரின் நிறுவனை மணந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார் சுவாமி. கண்ணை வேண்டினவோ இதுவே யாரை திருமணம் செய்து கொள்வது? நான் ஏகபத்தினி விரதன் என்று தெரிந்திருந்தும் என்னை சோதிக்கிறீர்கள் சுவாமி. நான் கண்ணை வேண்டினவோ இதுவே இந்த மண்ணை வேண்டினும் வாகுடன் இகுவே இகுவே போதுகிறாரா? என்னை பற்றி தெரிந்திருந்தும் ஏன் சுவாமி என்னை சோதிக்கிறீர்கள்? கண்ணை வேண்டினும் இகுவே காக்கின்ற மண்ணை வேண்டினும் மாதவா
கண்ணை வேண்டினும் ஈகுமே நான் காக்கின்ற இந்த மண்ணை வேண்டினும் வாகுடன் புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. வாகுடன் ஈகுமே பிற மாதர்களை விரும்ப மாட்டேன் சுவாமி. கண்ணை வேண்டுமானாலும் தருவாய், ஆடுகின்ற மண்ணை வேண்டுமானாலும் தருகிறேன் சுவாமி. எதற்கடா உன்னுடைய கண்கள்? உன்னுடைய கண்கள் எமக்கு எதற்கு? நீ பிறகு கூறினானே அல்லவா மண்ணை தருகிறேன் என்று. உன்னுடைய ராஜ்யத்தை எமக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? என்ன சுவாமி, நான் உவமானமாக சொன்ன சொல்லுக்காக நாடு நகரங்களை தாரை பார்த்து கொடு சொல்லவில்லை என்று சொல்லிவிடு. எப்பொழுது நான் சென்று தருகிறேன் சுவாமி. இந்த ஹரிச்சந்திரன் இல்லை என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வராத சுவாமி. தாரை பார்த்து தருகிறேன். வாயால் சொன்னால் எப்படி நான் ஒப்புக்கொள்வது? எனது மனைவியை கெண்டியில ஜலம் எடுத்து வர செய்து தாரை பார்த்து தருகிறேன். அழைத்து வாசிக்கிறோம். தாராவதி, போலாம்ல கவலைப்பட்டு விட்டேனம்மா. அதான் நான் வரலான்னு கேட்டேன். இல்லை சுவாமி, இதோ தாரை பார்க்கிறேன். அந்தனரும் தெய்வீக அமரரும் இன்புரே சுவாமி. அந்தனரும் தெய்வீக அமரரும் இன்புற அருள் செல்வமே அடைந்து நிந்தனை செயல் இன்றி நிலைத்திடும் நிதியாகும் நின் பாத மலர் சேரவே யாவையும் தத்தம் செய்தே. கோசிகநாதா, சந்திரா, தாரை பார்த்து விட்டு இனி அடியே சென்று வரலாம் அல்லவா? நாட்டை எமக்கு கொடுத்து விட்டாய், பெற்றுக்கொண்டேன். இந்த நாட்டுடைய மன்னன் நான் தானே. தங்களுக்கு நான் நாடு நகரங்களை தாரை பார்த்திருக்கிறேன். தாங்களும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் தங்களுக்கு தாரை பார்க்கவில்லை சுவாமி. பிறகு நாட்டில் உள்ள அனைத்தையும் தங்களுக்கு நான் தாரை பார்க்கவில்லை. அப்புறம் எனது நாட்டு மக்களுக்கு சொந்தமான எம்பெருமான் வாழும் ஏமகூடம் காசி நீக்கி மற்ற என் நாடு நகரங்களை தங்களுக்கு தாரை பார்த்து கொடுத்திருக்கிறேன் சுவாமி. முக்காலும் சத்தியம் சத்தியம். பெற்றுக்கொண்டேன் ஹரிச்சந்திரா, பெற்றுக்கொண்டேன். இனி இந்த நாட்டுடைய மன்னன் யார்? இனி தாங்கள் தான். உன் கரத்தாலே எமக்கு முடி சுற்றி வைக்க வேண்டும். இதை சுட்டி வைக்கிறேன். ஆமா, பாருங்கள். கோசிகநாதா, தங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்து தங்களுக்கு மகுடாபிஷேகம் சுட்டி வைத்து விட்டேன். இனி நாங்கள் சென்று வரலாம் அல்லவா? சந்திரா, உம்மை விட இந்த மகுடம் எமக்குத்தான் பொருத்தமாக இருக்கிறது. நாடு எமக்கு சொந்தம். இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நாட்டுக்கு சொந்தம். நாடு எமக்கு சொந்தம் அல்லவா? அப்படி என்றால் எங்களுக்கு ஆடை ஆபரணம் நான் தருகிறேன். உமக்கு பொருத்தமான ஆடை ஆபரணம் அதோ காத்து கொண்டிருக்கிறது. காவி வஸ்திரம்.
தாராவதி உத்தரவு சார், நாங்கள் சென்று வருகிறோம். சந்திரா கொஞ்ச நேரம் சாமி சொல்லுங்க. இங்க பாருங்க, சொல்லுங்க. சந்திரா சந்திரா முன்பு உன்னிடம் கொடுத்தேன் அல்லவா திரவியம்? என்ன கொடுத்தீர்கள்? திரவியம் கொடுத்து வைத்து விட்டு சென்றேன் அல்லவா? யாகத்திற்காக தானமற்ற பொன்பொருள் தானே? எங்கே அது? யாகத்திற்காக தானமற்ற பொன்பொருள் அதோ தாங்கள் தெரிவித்தபடி களஞ்சியத்தில் இருக்கிறது சுவாமி, தாங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். என்னடா என்னை ஏமாற்ற பார்க்கின்றாய்? அத்திரவியம் நாடு நகரங்களை உமக்கு தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி என்று ஒரு வார்த்தை சொன்னாயா? அதற்காக தாரைக்குள் அதுவும் அடங்கி விட்டது. எமக்கு வேறு திரவியம் வேண்டும். எங்கே எப்பொழுது வரப்போகின்றாய்? கோதிநாதா, அந்த பொண்ணை தனியாக கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு வகையும் இல்லை சுவாமி. ஆனால் அதற்கு ஒரு தவணை கொடுங்கள், அதற்குள் தருகிறேன். ராஜகடு 48 நாள் தவணை உமக்கு தருகின்றேன். ஆமா கோதிநாதா, காசிமநாதர் செல்வதற்கோ 40-45 நாட்கள் ஆகிவிடுமே சுவாமி. அதற்குள் நானே வந்து எப்படி பொன்பொருளை கொடுக்க முடியும்? அதை எண்ணித்தான் அந்த தவணையை நான் உமக்கு தருகின்றேன். உன்னிடத்தில் நான் வர முடியாது. பிறகு எனக்கு சகாயமான நட்சத்திரகன் என்ற ஒரு பிராமண குழந்தை இருக்கின்றான். அவனிடத்தில் கொடுத்து அனுப்பும். தங்கள் உத்தரவுப்படி கொடுத்து அனுப்புகிறேன். என்ன சுவாமி? எந்த அயோத்தியாபுரி மண் கூட உன் காலில் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அனைவரும் தட்டிவிட்டு அப்பால் செல்லுங்கள். என் நாடே, என் மண்ணே, தட்டித்தான் செல்ல வேண்டுமா? நிச்சயமாக. உத்தரவு சுவாமி. சந்திரா வாய்ப்படி ஏண்டா என்ன சுவாமி? குத்து மதிப்பாக கொடுத்து விட்டாய். நானும் பெற்றுக்கொண்டேன். உன் நாட்டினுடைய அகல நீளம் எது எது எங்கெங்கு இருக்கின்றது என்ற கணக்கோடு ஒப்படைக்க வேண்டாமா? அவசியம் தெரிவிக்க வேண்டுமா? ஆமா, இதோ தெரிவிக்கிறேன். வலுவாத 336 வாசல்களும் என் அரண்மனைக்கு வலுவாத 336 வாசல்களும் மணித்திரளும் ஆடகூடும் இருபுறமும் கவலை வைத்து தொழுமரத்த இருபுறமும் கவலை வீச துந்துவின் ஏழைகள் உனக்கு அழகான அயோத்தி நகரம் என் நாடு சுவாமி அழகான அயோத்தி நகரமாகும். அண்ணலே விவரமடா எண்ணுவீரே. இன்று ஒரு சில விவரங்கள் இருக்கின்றன. அந்த இடம், இந்த இடம், அந்த மாளிகை,
இதனுடைய விவரத்தை சொல்லிவிட்டு நான் கூற வேண்டும் அல்லவா? கூறுகின்றேன் விவரங்கள் யாவும் கூறுகின்றேன் விவரங்கள் யாவும் கோபிகநாதா கூறுகின்றேன் விவரங்கள் யாவும் சந்திரா, இதோ இந்த ஆலயம் தெரியுமா? ஆமா. எனக்கு முனிப்ப சுவாமியும் என் தாய் பராசக்தி என் பிரான் பரம்பரையில் அடிபன் என் பிரான் பரம்பரையில் அடிபணிந்து வரும் அம்பிகையினாலே வரி ஆலயம் இத்தனை சிறப்பும் அம்சமும் உள்ளது சுவாமி என் நாடு. என் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. அரட்சத்ரா, நான் சென்று வரலாமா? அன்னச்சத்திரம், தர்மச்சத்திரம், ஆலயங்கள் அனைத்தையும் நீ செய்ததை விட நான் பன்மடங்கு கவனித்துக் கொள்கிறேன். சரியா? சென்று வா. செல். என் நாட்டு மக்களே, அடியே சென்று வருகிறேன். வாழ்க்கை அனைத்தையும் இழந்து விட்டோமா? இனி என்ன செய்குமோ? என்ன செய்குமோ? மனம் கருகலானோரே जगपति राघव राजा राम सीत पावन सीताराम जगपति राघव राजा राम सीत पावन सीताराम जगपति राघव राजा राम सीत पावन सीताराम 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 तब திரு சங்கரதா சுவாமி நாமம் வாழ்க வாழ்க.